ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு செய்ய போகிறோம். அதனால் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒலை போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். இது எதுக்குன்னா இதில் தான் சாதம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து சாப்பாடு செய்யறதுக்கு சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சுருக்கோம் தண்ணியை ஊற்றி. இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூடாக சாதம் செஞ்சுட்டு அப்படியே இந்த வாழைத்தண்டு பொரியலும் செய்ய போகிறோம். ஸோ ஒரு வழியாக மேலே இருக்கிறதுலாம் பிச்சாச்சு. இதில் நிறைய நாராக வரும். கட் பண்ணி இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஆல்ரெடி வச்சுருக்கோம். அதில் போட போகிறோம், அந்த தண்ணியில் போட போகிறோம்.
இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஸோ அதனால் அரிசி போட்டுடலாம். ஆல்ரெடி நாங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தோம். அதனால் இப்போ நாங்கள் ஊற வச்ச அந்த அரிசியை இந்த குண்டானில் போட்டாச்சு. இங்கே சவுத் இந்தியாவில் இது மாதிரி தான் சாப்பாடெலாம் செய்வோம். ஸோ இன்றைக்கி சூடாக சாப்பாடு செஞ்சுட்டு இப்போ வாழைத்தண்டு பொரியல் வர சரி ரெடி பண்ணணும். சரி இப்போ அரிசி போட்டாச்சுல்ல, இந்த ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சாதம் நல்லா வெந்துடும். அப்புறம் வடைச்சிடலாம். ஸோ வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பொரியல் செய்யறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணால் கூட அதில் நிறைய நார்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இது மாதிரி சொரட்டினா நிறைய நாரெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் மாட்டின்னு வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம நாரெலாம் எடுத்துடலாம்.
ஓகேவா? ஸோ வந்து ஓரளவுக்கு நம்ம நார்லாம் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம குண்டான் அந்த பக்கம் போட்டுக்கலாம், இந்த பக்கம் பொரியல் செய்யலாம் நம்ம. ஓகே, இப்போது வாழைத்தண்டு பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி அரிசியில் இதில் போட்டோம் இல்லையா, அந்த அரிசியும் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ 10 நிமிஷம் கழிச்சு எந்த அளவுக்கு இது வெந்திருக்குன்னு பார்ப்போம், இதுவும் வெந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும், இன்னும் நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து பொரியல் ரெசிபி ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சாப்பாடும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் இதுவும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சூடான சாப்பாடு வடிச்சிடலாம். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ரெடி ஆகிடுன்னு பார்க்கலாம். ஓகே, பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வேக விடணும். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஸோ இன்றைக்கி ரெசிப்பியில் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி வித் ஒயிட் ரைஸ். ஸோ சவுத் இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபீஸு. ஸோ ஒயிட் ரைஸ் சுட சுட செஞ்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாழைத்தண்டு பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் இந்த ரெசிபியை வந்து நாங்கள் செஞ்ச மெத்தடில் செய்ய முடியும். ஸோ சமையல் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோ வந்தாலும் பிகினிங் டு எண்ட் ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் நாங்கள் என்னென்ன எப்படி கட் பண்ணுறோம், எப்படி சமைக்கிறோம், எப்படி தாளிக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ் ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. பட் நாங்கள் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும், டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இந்த வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி. ஸோ பாருங்கள், ஒன்று இடத்துல லைட்டாக நாங்கள் நசுக்கி பார்த்தோம், அது நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா? வாழைத்தண்டு இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை மட்டும் விட்டுட்டு அந்த வெறும் வாழைத்தண்டை மட்டும் எடுத்துக்கலாம்.
இது மஞ்சளை போட்டு வேக வச்சதுனால அந்த வாழைத்தண்டு மஞ்சள் நிறமாக மாறிருக்கு. சாப்பாடு இன்னும் 2 மினிட்ஸில் வெந்துடும். ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பாருங்கள், வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கிட்டோமா, இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் வந்து மாறணும். கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு உப்பு தூவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாகவே அந்த ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்ம செய்கிற பொரியல் ரெசிப்பியும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலாம் நல்லா அலசி போட்டுக்கோங்க. கடையிலேருந்து கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்து அப்படியே போடக்கூடாது. தண்ணியில் வச்சு நல்லா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சமையல் ரெசிபீஸில். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டு
அதை வந்து போட்டுக்கிட்டோம். அது மேலே நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. மொத்தமாக கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி ரெடி. இப்படி தான் செய்யணும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக ஒரு பொடி வந்து தூவி விட்டுக்கலாம். இது என்ன பொடின்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாவெல்லாம் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது இது மாதிரி பொரியல் ரெசிபி ஸ்மெல்லாம் லைட்டாக தூவி விட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப எம்மி டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். நாங்கள் அது மாதிரி பொடி ரெடி பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எந்த பொரியல் செஞ்சாலும் லாஸ்ட்டாக ஃபைனலாக அதை தூவி விட்டுப்போம். ஸோ பாருங்கள், சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி ரெடி. அப்படியே சுட்ட சுட்ட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு வந்து வடிச்சிடலாம். சாதமும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதை வடிச்சிடலாமா? நாங்கள் இது மாதிரி தான் வந்து சாதம்லாம் வடிப்போம். அது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு டம்ளர் ஒன்று இன்சர்ட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் இது மாதிரிலாம் சாதம் வடிச்சிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்பாடும் ரெடி. இந்த தண்ணியெலாம் நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு அப்படின்னா சுட சுட ஒயிட் ரைஸ் வந்து ரெடி. கூடவே வாழைத்தண்டு பொரியல் ரெசிப்பியும் ரெடி. சரி, இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிபீஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி. ஸோ ஒயிட் ரைஸ்க்காக வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூடான சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ வாழைத்தண்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் வித் ஒயிட் ரைஸ் வந்து ரெடி. ஸோ நீங்களும் இது மாதிரி டெலிஷியஸான சவுத் இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.